எகிப்திய ஸ்திரீகளை பார்க்கலும் எபிரேய ஸ்திரீகள் பலமுள்ளவர்களாக இருந்தார்கள். அவங்க பலன் எப்போ வெளிப்படும் தெரியுமா? டெலிவரி டைம்ல. இங்க நர்ஸ் அட்டன் பண்ணதுக்கு போறதுக்கு முன்னாடியே என்ன செய்யுது? குழந்தை பிறகுது. ஆண்களுக்கு பலன் எப்படி உண்டாயிருந்தால் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உண்டாயிருந்தது. இவைகள் எல்லாம் இருந்தும் அவர்கள் எப்படி இருந்தார் தெரியுமா? அடிமைகளா இருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்றால் அடிமைகள் தான். காண்டாமிருகத்தை இருந்தாலும் என்ன செய்ய தெரியுமா? அடிமையா தான் இருந்தார். பலமுள்ள ஸ்திரீயாக இருந்தால் என்ன தெரிந்தாங்க? அடிமைகளாக இருந்தார். ஆண்டவர் அவர்கள் என்ன செய்தார்? அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தார். நம்முடைய மூதாதையர்களும் அப்படித்தான் ஒரு காலத்தில் இருந்து கொண்டிருந்தார்கள். நம்முடைய மூதாதையர்கள் இன்னைக்கு நம்ம பேண்ட் சட்டை எல்லாம் போடுறோம், வெள்ளை எல்லாம் போட்டு நடக்கிறோம். ஒரு காலகட்டத்தில் ஆதிக்க சக்திகளினால் நம்முடைய மூதாதையர்களும் அப்படித்தான் இருந்தார்கள். இங்க யாருக்கும் இந்த அடிமைத்தனத்தினுடைய ஆவி என்ன செய்யாது? தெரியாது. ஒயிட் துணி, வெள்ளை துணி ஒருவேளை விலக்கப்பட்ட ஜாதியிலிருந்து ஒருவன் அணிந்து கொண்டு போனால் தண்ணியில சேர கொள்ளச்சானி, அப்புறம் என்ன எல்லா மெட்டீரியல் மிக்ஸ் பண்ணி என்ன செய்வாங்க? வீசுவாங்க. பெண்கள் இப்படி சேலை என்ன செய்ய முடியாது? போட முடியாத ஒரு காலம். ஆண்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? கையை கட்டிட்டு தோல்ல என்ன செய்யக்கூடாது? துண்டு போடக்கூடாது. கையை கட்டிட்டு என்ன செய்யணும்? யாராச்சும் பார்த்திருக்கீங்களா? உங்க தகப்பன்மாரும் உங்க தாய் தகப்பன்மாரும் என்னுடைய தாத்தா பாட்டியும் அனுபவித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏர் உழுவுறதற்கு மாடு இல்லைன்னா மாடுக்கு பதிலா மனுஷனை கட்டி உழுதாங்க. இன்னொன்னு சொல்றேன், துணி போடாம நடக்கிற நாய் வாழை ஆட்டிட்டு என்ன செய்யும்? தெருவில் சுதந்திரமா சுத்தம். மனிதர்கள் போக முடியாத ஒரு, நடமாட முடியாத ஒரு காலகட்டம் உண்டாயிருந்தது. அல்லேலூயா. ஆடை சரியாக அணிவதற்கு அனுமதி இல்லை. ஒதுங்கி போனோம். ரெண்டு பேர், ஒரு ஆள் போகக்கூடிய வழியில இன்னொரு நபர் வந்தால், உயர்ந்த வகுப்பை சார்ந்தவர் என்று சொல்லி கணக்கு கொடுக்கிற அந்த அவர் வந்தால் ஒன்னில் அந்த கூலின்னா அந்த கூலியில விழணும், விழுந்து செத்துறணும், இல்லைன்னா படுக்கணும். அவன் மேல என்ன செய்வான்? மிதிச்சு. நம்முடைய ஜனங்களுக்கு, நம்முடைய தாத்தா பாட்டிக்கு உண்டாயிருந்தது. நான் ஒரு இடத்துல ஊழியம் செய்யும் போது அவங்களோட பேசி கொண்டிருக்கும் வரலாறு, எப்படி இந்த இடத்துல ரட்சணிய சேனை வந்துச்சு அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கேட்டேன். சால்வேஷன் ஆர்மி எப்படி ஐயா இந்த இடத்துல வந்துச்சு அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டேன். அவருடைய சின்ன பிராயத்துல, ரொம்ப சின்னது, அவர் 6-5 வயசுல சொன்னாரு, ஐயா எங்களுக்கு எல்லாமே குடிசையாக இருக்கும். நாங்க ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அங்க இருந்து 2 பேரும் சண்டை போடுவானுங்க. அவனை எங்களை தாண்டி தான் கடைக்கு போகணும். என்ன பண்ணுவான்னா அந்த கோபத்துக்கு குடிசையை கொளுத்துவான். சரியா எல்லா குடிசையும் எரிஞ்சிரும். அல்லேலூயா. குடிசையை கொளுத்துவான், எல்லா குடிசையும் என்ன செஞ்சிரும்? இன்னைக்கு இருக்கும் திருநெல்வேலி மாவட்டத்தில் அந்த ஊர் இருக்கு, யாரும் கேட்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சமீபத்தில் நான் சொல்றது 90களில் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் ஒரு ரட்சணிய சேனை ஊழியக்காரர் போய் நின்று ஊழியத்தை ஆரம்பித்தார். ரட்சணிய சேனையின் ஊழியம் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கும்படியாய் ஆண்டவர் அதை பயன்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. 1865 வருடம் ரட்சணிய சேனை என்கிறதான இந்த சேனை உருவாக்கப்பட்டது.